வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து லைனக்ஸ் ஃபைண்ட் கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபைலையோ இல்லை டைரக்டரிஸோ சர்ச் பண்ணுறது, சர்ச் பண்ணி அந்த ரிசல்ட்ஸை எப்படி ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வர்றது. இது வந்து யூனிக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் சேம் ஃபார்மேட் தான். ஃபைண்ட் கமாண்ட் பேசிக்கலி ஃபைண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்டு கமாண்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வேர் டு ஃபைண்ட் அது ஒன்றும் இல்லைங்க. வேர் டு ஃபைண்ட்னா வந்து பேசிக்கலி பாத்து, எந்த பாத்தில் வந்து நீங்கள் அதை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. அப்புறம் செகண்ட் வந்து என்ன உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னா வாட் டு ஃபைண்ட், என்னத்தை நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறீங்கன்னு அந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். பேசிக்கலி ஃபில்டர் கண்டிஷன். அடுத்து தேர்டு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஆஃப்டர் ஃபைண்டிங் டூ வாட், அதுதான் பேசிக்கலி நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆஃப்டர் ஃபைண்ட் டூ வாட். பேசிக்கலி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபைண்ட் பண்ணுறேன். அந்த ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து காப்பி பண்ணணும், இல்லாட்டியும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும், இல்லாட்டா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணணும், இல்லாட்டி அந்த ஃபைல்ஸு ஆர் டைரக்டரி ஏதோ ஒன்று வந்து லிஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இந்த ஆக்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஆக்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஆல்வேஸ் கம்பல்சரி டு யூஸ். நீங்கள் எதுவுமே கொடுக்காட்டியும் டிஃபால்ட்டாக அது வந்து பிரிண்ட் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. சரி, வாங்க நம்ம கமாண்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிடபிள்யூ போடணும். பிடபிள்யூனா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அப்புறம் நான் லிஸ்ட் பண்ணுறேன் என்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போது நான் போயிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சில ஃபைல்ஸை நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். டச் ஷர்ட்ஸ் .txt and touch t-shirt .txt and then touch capital T sketch .txt and then what I am going to create some more file, touch pants.jpg and touch baggy pants.jpg. இப்போ இந்த மாதிரி ls -l போட்டோன்னு வச்சுங்க. இவ்வளோ ஃபைல்ஸ் வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நான் வந்து பேட்டர்ன் சர்ச் நம்ம பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து txt ஃபைல்ஸ் மட்டும் நான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டுபிடிச்சி எனக்கு வந்து அந்த பார்த்து அந்த ஃபைல்ஸை ரிட்ரீவ் பண்ணிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஃபைண்ட் அண்ட் தென் பாருங்க, நம்ம வந்து டாப்புக்கு போய்க்கலாம். ஃபைண்ட் கரண்ட் டைரக்டரி ./ போட்டிங்கன்னா கரண்ட் டைரக்டரி அண்ட் தென் நேம் வந்து நேம் கொடுக்க வேண்டியல பேட்டர்ன். சரி, நேம் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், star.txt. சரிங்களா? கரண்ட் டைரக்டரியில் என்னென்ன வந்து txt ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு star.txt அண்ட் தென் இந்த கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம வந்து மூணாவது கண்டிஷன் ஆக்ஷன் வந்து கொடுக்காட்டியும் அது பிரிண்ட்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து கோட்டில் கொடுக்கணும். அதனால தான் நான் வந்து அதை நம்ம ரிட்ரீவ் பண்ண மாட்டேங்குது. சரிங்களா? இதை வந்து கோட்டில் கொடுத்து இப்போ நான் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், என்னென்னலாம் txt ஃபைல்ஸ் இருக்கோ இந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருது பாருங்கள். அதில் டிஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு, இந்த டிஷர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு, அண்ட் தென்
ஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்னலாம் டிஎக்ஸ்டி பேட்டர்ன் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைண்டை நம்ம இன்னொரு மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ நான் இங்கே போயிட்டு ஃபைண்ட், இப்போ இதில் வந்து பாருங்கள், இங்கே வந்து டிஷர்ட்னு கேபிட்டல் லெட்டர் இருக்குது, இங்கே டிஷர்ட்னு ஸ்மால் லெட்டரில் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் போயிட்டு எனக்கு டிஷர்ட் டிஎக்ஸ்டி அப்படி மட்டும் வேணும்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேட்டர்ன் கொடுக்கல தான் கோட்டில் கொடுக்கணும். நம்ம இப்போ வந்து கோட்டில் கொடுக்க வேண்டியதில்லை. SHIRTS TH.in ஒரு ஃபைல் நமக்கு வருது. ஆனால் இந்த வந்து கேபிட்டல் லெட்டர் ஃபைல் நமக்கு வந்து லிஸ்ட் ஆகலை பாருங்கள். இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஐநேம் யூஸ் பண்ணணும். ஐனா ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இக்னோர் கேஸ். இக்னோர் கேஸ்னால் இது கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் எடுத்துகிட்டு வரும், ஸ்மால் லெட்டர் இருந்தாலும் எடுத்துகிட்டு வரும். இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள், கேபிட்டல் t-shirts.txt எடுத்து வந்திருக்கு, ஸ்மால் லெட்டர் txt t-shirts.txt எடுத்து வந்திருக்கு. ஸோ ஐநேமை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ another thing, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ls - lrt. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், t-shirts t-shirts t-shirtsனு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேங்க. ls - lrt. நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டரு இங்கே இருக்குது பாருங்கள், t-shirts. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து டைரக்டரி எடுத்துகிட்டு வரணும், ஃபைலையும் எடுத்துகிட்டு வரணுங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் current directory and then name t-shirts star அப்படி போட்டு நான் இதை என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்கள், t-shirts.txt அண்ட் t-shirts ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கு பாருங்கள். புரியுதுங்களா? இப்போது இந்த t-shirts.txtங்கிறது இங்கே இருக்கிறது. அண்ட் தென் t-shirtsங்கிறது இங்கே இருக்க ஃபோல்டர். இப்போ நான் இங்கே ஐநேம் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், எனக்கு 3 ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பாருங்கள். t-shirts.txt, கேபிட்டல் t-shirts.txt, t-shirt ஃபோல்டர். ஸோ உங்களுக்கு 3 கிடைக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது வந்து ஃபைலு, 3வது வந்து ஃபோல்டர். இது வந்து ஃபோல்டராக ஃபைலான்னு நம்ம வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் நம்ம வந்து ஆக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட்ஸ்னு ஒரு கமெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் எக்ஸாக்ட்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. நம்ம வந்து ரெண்டையுமே பார்ப்போம். இங்கே போயிட்டு x ls - l பாருங்கள், 2 ஃபைல் மட்டும் லிஸ்ட் பண்ணுது, ஆனால் டைரக்டரி யூஸ் பண்ணல. டைரக்டரி லிஸ்ட் பண்ணோம்னா இங்கே ls - ld போடணும் பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு டி இருக்கு பாருங்கள், இங்கே டின்னா டைரக்டரி. ஸோ உங்களுக்கு டைரக்டரி லிஸ்ட் பண்ணுது, அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஃபைலையும் லிஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி எக்ஸாக்கு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறேன்னா, எக்ஸாக்கு வந்து இங்கே வந்து பைப் சிம்பிள் கொடுக்கணுங்க. எக்ஸாக்கு வந்து ஐஃபன் எக்ஸாக் and then what you want to do, ls - ld and then open parenthesis, close parenthesis, open brace, close brace and then backslash semicolon. பாருங்க, இப்போ வந்து லிஸ்ட் பண்ணியிருக்குங்களா. ஃபஸ்ட் 2 ஃபைல்ஸ் வந்திருக்கு, அட் தி சேம் டைம் உங்களுக்கு டைரக்டரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ண முடியும், இந்த கமாண்டை யூஸ் பண்ணாலும் லிஸ்ட் பண்ண முடியும். இந்த வந்து எக்ஸாக்ட்ங்கிறது வந்து இங்கே வந்து ஆக்ஷன் பார்ட்டில் வருது. அதே மாதிரி இங்கே எக்ஸாக்ட்ங்கிறது இந்த ஆக்ஷன் பார்ட், இந்த ஆக்ஷன் நம்ம பேசணும்ல, 3வது இது அந்த பொசிஷனில் அந்த பிளேஸில் இது வருது. ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் சர்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வி டிட் பேஸ்ட் ஆன் த ஃபைல் ஆர் டைரக்டரின்னு பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ எனக்கு இப்போ இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு இதில் மட்டும் ஃபைல் மட்டும் வேணும், இல்லாட்டி டைரக்டரி மட்டும் வேணும். அதுக்கு தான் வந்து டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது.
type type D. Dனா D stands for directoryங்க. இப்போ உங்களுக்கு ஃபைல் வேணும்னா இங்கே Fன்னு போட்டால் ஃபைல் F stands for file. இப்போ வந்து உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாம் வேணும்னா L. அந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துக்கணும். நான் இப்போ இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன வருது, iName. நான் வந்து கொண்டாந்து இடையில கொடுத்துருக்கேன், which is wrong. ஏன்னா இங்கே இந்த iName இடையில நம்ம கொடுக்கக்கூடாது. இது வந்து iName இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் உள்ளது iName கமாண்டு. ஒரு ஐஃபோன் கடையில் நான் இன்னொரு ஐஃபோன் கொண்டு கொடுக்கக்கூடாது. நாங்கள் கொடுக்கணும் டைப் எங்கே கொடுக்கணும், இதர் இங்கே கொடுக்கணும் இல்லாட்டியும் இங்கே கொடுக்கணும். ஸோ நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் type டைப் D கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள். நான் எனக்கு டைரக்டரி மட்டும் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. சப்போஸ் எனக்கு இங்கே ஃபைல் மட்டும் வேணும்னு வச்சுங்க, டைப்பு F கொடுத்தோன்னா 2 ஃபைல்ஸ் மட்டும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபைல்ஸ் எப்படி ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வரதுன்னு தெரிஞ்சிருச்சு, டைரக்டரி எப்படி ரிட்ரீவ் கொண்டு வரதுன்னு தெரிஞ்சிருச்சு. டைரக்டரி ஃபைல்ஸை நம்ம ரிட்ரீவ் பண்ணோம்னா நமக்கு டைப் கொடுத்துக்கணும். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு என்ன ஃபைல் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, இது எங்கேருந்து, ஓகேங்களா, இது எங்கேருந்து. சப்போஸ் இது கரண்ட் டைரக்டரி, நான் சப்போஸ் வந்து பேரண்ட் டைரக்டரி ஒன்று வச்சுங்களேன், இங்கே போயிட்டு டபுள் டாட் கொடுக்கணும், அதே தான் நமக்கு வருது. ஓகேங்களா. அதே தான் இப்போ உங்களுக்கு வருது. சப்போஸ் உங்களுக்கு நான் இங்கே வந்து சப்போஸ் நான் இங்கே போய்ட்டு 2 டாட்டுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணோன்னா ரூட் டைரக்டரி போயிடும் பாருங்கள். ரூட் டைரக்டரி போயிட்டு ஃபுல்லாக எக்ஸாஸ்டிவாக தேடிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி உள்ள ஃபோல்டருக்கெல்லாம் அதுக்கு வந்து பெர்மிஷன் இல்லை. ஸோ அதனால் பெர்மிஷன் டினைடுன்னு வருது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம பெர்மிஷன் டினைடுங்கிறத வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை டிஸ்பிளே ஆகிறது பிடிக்கல அப்படின்னா அதை வந்து வாய்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதை இங்கே போயிட்டு 2ங்கிறது எரர் அவுட் போட்டுங்க, 2 dev/null 2 வந்து நான் dev/null போட்டேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த எரர்லாம் என்னாச்சு, உங்களுக்கு சப்ரஸ் ஆயிடுச்சு. சப்ரஸ் ஆகி ஒன்லி இந்த எது கரெக்டான உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருதோ அது மட்டும் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த எரரை எப்படி சப்ரஸ் பண்ணுறதுங்கிறதே நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு முக்கியங்க. இந்த எரர் அவுட்புட்டை வந்து எப்படி வந்து டெஃப்னலுக்கு வந்து நீங்கள் ரீடைரக்ட், இது வந்து ரீடைரக்ஷன் சிம்பிள். இந்த கிரேட்டர் தென் இந்த சிம்பிள் இருந்ததுன்னா இது ரீடைரக்ஷன் சிம்பிள். இது வந்து நல்ல அவுட்புட். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதை லேர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம். pwd ls -lrt. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா txt ஃபைல்ஸை வந்து இதில் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த ஃபைல்ஸை t-shirts ஃபோல்டருக்குள்ளே நான் மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அதான் என்னோடய டாஸ்க். இந்த 3 ஃபைல்ஸ் பேட்டர்ன் வைஸ் சர்ச் பண்ணி அதை இந்த ஃபைலுக்குள்ளே நான் மூவ் பண்ணணும். அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறப்பாங்க பார்க்கலாம் வாங்க. find current directory and then iName star.txt இதை போயிட்டு இங்கே ஃபைண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மூவ் பண்ண போகிறேன் எங்கே, இந்த ஃபோல்டருக்குள்ளே. அதுக்கு தான் ஆக்ஷன். நான் இது ஃபைண்ட் பார்த்து இது என்ன பாயிண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணணும், அதுக்கடுத்து ஆக்ஷன். நான் என்ன சொன்னேன், 2 யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். எக்ஸாக்ட்னா பைப் சிம்பிள் யூஸ் பண்ணணும், எக்ஸாக்ட்னா உங்களுக்கு ஹைஃபன் சிம்பிள். இங்கே ஹைஃபன் எக்ஸாக்ட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ, மூவ் டு வேர். இங்கே வந்து எந்த ஃபோல்டருக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணணும்னு இப்போ வந்து அது கேட்டிருக்கு. ஸோ கேட்குது. நம்ம என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு t-shirt TSHIRTS கொடுத்துட்டு இங்கே இது பண்ணிட்டு பேக்ஸ்லாஷ் போட்டு செமிகோலன் போட்டு என்ட்ரு பண்ணுறப்ப மூவ் t-shirts to start t-shirts. or the same file. ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து லிஸ்ட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா.
ஸோ வந்து இங்கே வந்து நிறையா ஃபைல்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்க்குறோம். இப்போ சிடிடி இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டர் மட்டும்தான் க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் வந்து எல்லாமே வந்து டிஎக்ஸ்டி பேட்டர்ன் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் ஆகிருக்கு. ஆனால் சேம் ஃபைல்னால இந்த மாதிரி இருந்து சேம் ஃபைல்னால அது மூவ் ஆகலை. புரியுதுங்களா? PKCS11 PKCS11 மூவ் ஆகிருக்கு. ஓகே, PKCS11 மூவ் ஆகிருக்கு. சோசியல் ஒர்க்கர் டாட் டிஎக்ஸ்டி, ஷர்ட் டாட் டிஎக்ஸ்டி எல்லாமே மூவ் ஆகிருக்கு. உங்களுக்கு எல்லாமே மூவ் ஆகிருக்கு. ஸோ வந்து இது என்ன வந்து வாட் இட் இஸ் ட்ரைங் டு சேனா, இது என்ன உங்களுக்கு வருதுன்னா ஒரு நிமிஷங்க. what it is trying to say, move and are the same files, t-shirts. ஓகே ஓகே ஓகே. இந்த இது ஏன் வருதுன்னா, நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறது வந்து கரண்ட் டைரக்ட் லெட்டர் ஃபைண்ட் பண்ணி அதை வந்து டிஷர்ட்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டிஷர்ட்ஸ் இந்த டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபைல் வந்து அதே இடத்துல தானே இருக்குது. ஸோ அதே இடத்துல இருக்கிறதுனால அது வந்து சேம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நம்ம பிடபிள்யூடி போடுறோம். இப்போது டிஷர்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சிடி டில்டானா அப்படின்னா ஹோம் டைரக்டரி போயிருங்க. ஹோம் டைரக்டரி போயிடும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து டிஎக்ஸ்டிங்கிறது எதுவுமே இல்லை பாருங்கள். ஓகேங்களா? டிஎக்ஸ்டிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் நான் வந்து இங்கே முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னு நம்ம பார்த்தா எங்கேருந்து மூவ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள். இதில் வந்து இது வந்து நான் ஹோம் ஃபோல்டர்லேருந்து தான் மூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். சரிங்களா? இப்போ வந்து மூவ் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ வி ஆர் டன் வித் த கரண்ட் மூவ். சப்போஸ் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து டிலீட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேனே. இப்போ நான் ஸ்டிடி டிஷர்ட்ஸ் லெஸ் மைனஸ் ஸ்பேஸ் விட்டுக்கணும். இப்போ நான் வந்து இந்த டிஷர்ட்ஸும் சரி, இந்த டிஷர்ட்ஸுங்கிறத தானே வந்து நான் உங்களுக்கு வந்து டிலீட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இது வந்து எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் இல்லை டிஷர்ட்ஸ், ஸ்மால் லெட்டர் டிஷர்ட்ஸ் மட்டும் எப்படி டிலீட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் டிலீட் பண்ண வேண்டாம். find current directory and then name t-shirts.txt and then இப்போ தான் action portion என்ன பண்ணால் delete பண்ணால் டைரெக்டாக போய் delete ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து delete ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ls போடுறேன். அந்த small.txt வந்து இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். t-shirt.txt t-shirt.txt இங்கே இல்லை பாருங்கள். ஓகேங்களா? இந்த டிலீட்டையே நம்ம எக்ஸாக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இங்கே போயிட்டு exec and then rm f போட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ்னு அர்த்தம். ஐ போட்டால் அது என்ன நம்மக்கிட்ட வந்து கேட்கும், இன்ட்ராக்டிவ். ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் பேக்ஸ்லாஷ் அண்ட் தென் செமிகோலன். நான் இப்போ ஐ போடுறேன். ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து நம்ம வந்து ஐ கொடுத்தோம்னு வச்சுங்க, இது வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் நமக்கு delete பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அது கேட்கும். இப்போது
ஷர்ட்ஸ் இதில் வந்து shirts.txt இருக்குது. நான் இங்கே ஐ கொடுத்துருக்கேன். நம்ம இது ரன் பண்ணலாம். பாருங்கள், ரெகுலர் ஆர்எம் டு யூ வாண்ட் டு ரிமூவ் ஆர் நாட்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குது பாருங்கள். நான் இங்கே எஸ் கொடுத்தேன்னா டிலீட் ஆயிரும். இப்போ சப்போஸ் வந்து நோ கொடுத்தோன்னா டிலீட் ஆகாமல் அந்த ஃபைல் இருக்கும். அதுக்கு தாங்க அந்த ஆர்எம் -i. இப்போது இங்கே இதுக்கு பதிலாக போயிட்டு இங்கே எஃப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அது கம்பல்சரியாக வந்து டிலீட் ஆயிரும். நான் இதில் போயிட்டு ஒரு ஃபைல்ஸ் வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். touch red.txt. இப்போ இதே ஃபைலை நம்ம திரும்ப க்ரியேட் பண்ணால் அதை வந்து க்ரியேட் பண்ண விடாது. க்ரியேட் பண்ணிடுச்சு. பாருங்கள், ஒரு ஃபைல் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா டச் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது இப்போ வந்து க்ரியேட் பண்ண விடாது. பாருங்கள், இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது பாருங்கள். சேம் நேமில் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ண விடாது. என்னென்னா ஃபோல்டர் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஃபைல் ஆல்சோ. புரியுதுங்களா? ஒரு ஃபோல்டர் நேமும் ஒரு ஃபைல் நேமும் நீங்கள் வந்து சேமாக க்ரியேட் பண்ண முடியாது. அதுதான் நான் இப்போ இங்கே சொல்ல வந்தேன். அது ஓகே. இப்போ வந்து இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து இதில் வந்து எஃப் ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். எஃப்னா வந்து ஃபோர்ஸு, சரிங்களா? இப்போ இங்கே ஐக்கு பதிலாக நான் வந்து இங்கே வந்து எஃப் கொடுக்குறேன். எஃப் கொடுத்து இங்கே என்ன பண்ணுறேன், நான் green.txt கொடுத்தேன்னா அது நம்மளை வந்து கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். பாருங்கள், எதுவுமே கேட்கல பாருங்கள். இப்போது நான் இதில் வந்து -l போட்டு பார்த்தோன்னா க்ரீன் இருக்காது. பாருங்கள், க்ரீன் இல்லை பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு க்ரீன் இருக்குது, பட் இது வந்து க்ரீன். நம்ம டிலீட் பண்ணது green.txt. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஜஸ்ட் க்ரீன் தான். நான் டிலீட் பண்ணது green.txt. இன்னொன்று இருக்குது, அது கேபிட்டல் க்ரீன். ஸோ கிளியர். இப்போ வந்து நம்ம வந்து ஃபைண்டில் என்ன பார்த்துருக்கோம், இங்கே ஃபைண்ட் யூஸிங் டைப் நேம் பார்த்தோம். ஃபைண்ட் யூஸிங் ஐ நேம் and type and exact. இது 3 பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி நமக்கு இன்னொரு செட்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம ஃபைண்டிங் த ஃபைல்ஸ் பை சைஸை பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து லிஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபைல் இருக்குது. இப்போ இதில் சைஸ் வந்து இந்த மாதிரி பைட்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொண்டு வந்து அதை வந்து ஆர்டர் பண்ணிப்போம், ஓகேங்களா? இதுக்கு எஸ்னா பை சைஸு, இது ஹெச்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். நான் எப்படி போட்டேன்னா, இங்கே பாருங்கள், 0லேருந்து ஆரம்பித்து இந்த கேபியில் வந்து இங்கே வந்து 1.2 MB, இங்கே வந்து ஆல் த வே இட் கோஸ் டு 132 MB வருது பாருங்கள். இப்போது எனக்கு ஃபைண்ட் த ஃபைல் எக்ஸாக்ட் சைஸு அண்ட் தென் ரேஞ்சு, இது ரெண்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபைண்டு கரண்ட் டைரக்டரி சைஸில் போயிட்டு நான் இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு 28 MB வேணும்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. 28 MB இப்போ கொடுத்தேன்னா எனக்கு இந்த இருக்குது பாருங்கள் 28 MB. இந்த ஃபைல் மட்டும் எனக்கு வரணும், ஓகேங்களா? என்ட்ரு பண்ணுறேன், வந்துருச்சு பாருங்கள். இந்த ஃபைல் மட்டும் வந்துருச்சு பாருங்கள், 28 MB ரோல ஃபைல் விச் இஸ் 5.mp4 வந்துருச்சுங்களா? 5.mp4 இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. இதுலேயே எனக்கு இப்போது 28 MBலேருந்து அண்ட் தென் இது 104 இருக்குது.
104க்கு இடையில உள்ள சைஸ் எல்லாம் எனக்கு கொண்டு வா அப்படின்னா நான் இங்கே போயிட்டு 28 MB ப்ளஸ் கொடுக்கணும். இங்கே ப்ளஸ் பண்ணால் அதுக்கு 28 MBக்கு மேலே உள்ளது. அப்புறம் இன்னொரு சைஸ் கொடுத்து மைனஸ் கொடுத்து 105 MB அப்படின்னு கொடுத்தோன்னா 105 MBக்கு கீழே உள்ளது. ஸோ 28 MBக்கு மேலே உள்ளது, 105 MBக்கு கீழே உள்ளது. இப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், 2 ஃபைல்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், 10 9. இங்கே பார்த்தீங்கன்னா 28 MBக்கு மேலே உள்ளது என்ன இருக்குது? இங்கே 10. ஓகேங்களா? இந்த இருக்குது. அண்ட் தென் 105 MBக்கு கீழே உள்ள என்ன இருக்குது? இந்த இருக்குது. ஓகேங்களா? 104 MB. ஸோ 10 9. இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து இதுலேயே நம்ம வந்து சைஸை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே அதுக்கு தான் எக்ஸாக்ஸ் கொடுத்து ls மைனஸ் ls h இப்படி கொடுத்தோன்னு வச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சு 55 MB அண்ட் தென் 104 MB. இது ரெண்டுமே நம்ம ரேஞ்சை வச்சு நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சைஸை வச்சு கண்டுபிடிக்கிறது. இப்போ சைஸை வச்சு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு நோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மூணாவதாக போகிறது வந்து retrieving the files and directory based on the timeங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து 3 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? mtime is a file modified time, and then ctime is a file change time, and then atime is a file access time. இது மூணு எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து finding files and directory எப்படி retrieve பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு அதை வந்து ஆர்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதை ஆர்டர் பண்ணி பார்த்துருக்கோம். டைம் பாருங்கள், இதெல்லாம் Jan 1, Jan 31, 30, 26, 29, 26 எல்லாமே வந்து ஆர்டர் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம find current directory mtime is equal to ஒரு ஜஸ்ட்டு நான் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 1 கொடுத்தேன்னா இப்போ அது என்ன எடுக்குன்னா ஜஸ்ட்டு எக்ஸாக்ட்லி 1 day. 1 டேயில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் வந்து மாடிஃபை ஆகிருக்கோ அது வந்து எடுத்துகிட்டு வரோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ ஃபைல். இதை நான் வந்து எது எனக்கு வந்து டைமெல்லாம் லிஸ்ட் ஆகலை, நான் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு எக்ஸாக்ட் ls minus lrt open and close braces. இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து 31 உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஜஸ்ட்டு வந்து 1 day, எக்ஸாக்ட்லி 1 day 31 ஃபைல் இந்த பாருங்கள், இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. நான் இப்போது +1 போடுறேன் வச்சுங்கண்ணா. +1 போட்டோன்னா 31க்கும் மேலே உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரோம். பாருங்கள், +1 போட்டோன்னா 30, 29, 26, 26. இங்கே பாருங்கள், 30, 29, 26, 26 இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி தாங்க இதை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். சப்போஸ் நான் இன்பிட்வீன் டூ டேஸ்க்குள்ள அந்த கடைனா இன்னொரு mtime ஆட் பண்ணிக்கிறோம். mtime ஆட் பண்ணிக்கிட்டு தென் ஹியர் ஐ சுட் சே -3 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போது 3 கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள், ஒரு ஃபைல் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? 30 மட்டும் உள்ளே வந்து +1 1ன்னா என்ன? +1ன்னா அது என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸாக்ட்லி 1ன்னா உங்களுக்கு 30, 31. அப்போது +1ன்னா அது வந்து 31க்கு மேலே, 31க்கு மேலே என்ன இருக்குது? 30. அண்ட் தென் 3 டேஸ்க்கு உள்ளே. அப்போ வந்து 1 2 3 அந்த 3 டேஸ்க்கு வந்து இங்கே பாருங்கள், 1 2 3 டேஸ்க்கு உள்ளே என்ன இருக்குது? 30. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 30 வந்து உங்களுக்கு ரிட்ரீவ் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து mtime யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஃபைலை வந்து ரிட்ரீவ் பண்ணுறது. இதுவே நம்ம ctime யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்கே வந்து mtimeக்கு ஃபைலாக நான் வந்து ctime போகிறேன்னு வச்சுக்கோங்க. ctimeனா சேஞ்ச் டைம். அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும். பாருங்கள், இது வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த ஆட்ரிபியூட் சேஞ்ச் ஆகிருக்கு வந்து
ஆர்டபிள்யூ சேஞ்ச் ஆகிருக்கு வந்து December 30. நான் வந்து இப்போ போய் இது வந்து இதை மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. சிஹெச் மோட் ஒரு 777 சொல்லிவிட்டு இந்த ஃபைலுக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபைலுக்கு நான் போய்ட்டு சிஹெச் மோட் 777 நான் இப்போ கொடுக்குறேன்னா மாற்றிட்டேன். இப்போ மாற்றிட்டு இப்போது நான் இந்த சி டைம் கமாண்டை கொடுத்தேன்னா உங்களுக்கு இது வந்து வராது. ஏன்னா வந்து நான் இந்த க்ரைட்டீரியாவில் இது வந்து நான் இப்போ வந்து அந்த ஃபைலோட பெர்மிஷன் மாற்றிருக்கேன்ல, அதனால் இது வராது. பாருங்கள், வரல. சரிங்களா? வராமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த அந்த 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 கண்டிஷன் வந்து அதில் வந்து ஃபில் ஆகலை. நான் இப்போ இதுலேயே இங்கே போய்ட்டு +1க்கு பதிலாக ஜஸ்ட் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், 1 கொடுத்தா என்ன வருது? எல்லாம் 31 தான் வருது. பாருங்கள், 1க்கு பதிலாக நான் வந்து இங்கே மேபி ஐ ஜஸ்ட் கிவ் மேபி 0 ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஐ ட்ரை டு கிவ் 0 கொடுத்தா வந்து அது பாருங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வருது. 26 எல்லாமே எடுத்துகிட்டு வருது. ஸோ 3 டேஸ்லேருந்து. ஸோ வந்து 0 வந்து இஸ் நாட் அக்செப்டபிள் டைம். நான் இப்போது இங்கே போய்ட்டு சி டைம் இங்கே வந்து சி மினிட்ஸ்னு கூட நீங்கள் கொடுக்கலாங்க. சி மின்னு ஒரு இது இருக்குது. எம் டைம்ங்கிறது இது வந்து மினிட்ஸில் வரும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 60 மினிட்ஸ்க்குள்ளே வந்து என்ன நல்லாலாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, நான் அதை பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. -60 minutes. இப்போ இன்னொன்று சொல்ல வந்தேன். எக்ஸஸ் டைம் ஏ டைம் கொடுங்களேன். ஏ டைம் வந்து கொடுத்து ஏ டைம் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 31, 29 to 31 எல்லாமே வருது. இதில் வந்து இது ஆக்சஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நான் இதை போய்ட்டு அந்த December 29 இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஃபைலை போய்ட்டு நான் அக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபைலை போய்ட்டு நான் அக்சஸ் பண்ணேன்னா இதுலேருந்து நமக்கு வந்து இது வந்து டிஸ்பிளே ஆகாது. புரியுதுங்களா? இதுலேருந்து இது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகாது. இதை எப்படி நம்ம வந்து சப்போஸ் வந்து இது வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கேட் பண்ணி காமிக்கிறேனே. December 29, 31 இதை போய்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. நான் இதை அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்எஸ் மைனஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஜீரோ இதுதான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். பாருங்கள் 00 அதில் இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். ஏன்னா ஆக்சஸ் டைம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து அதில் வந்து லிஸ்ட் ஆணுச்சு. இப்போ வந்து அந்த 00 வந்து லிஸ்ட் ஆகலை பாருங்கள். நம்ம அதை தான் வந்து கேட் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஃபைல் நம்ம வந்து கேட் பண்ணோம். அது வந்து அதில் லிஸ்ட் ஆகலை. ஏன்னா அந்த ஃபைலை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் 1 day எக்ஸாக்ட்லி 1 dayயில் வந்து இது வரல. 1 dayங்கிறது என்னென்னா 24 hours ஃப்ரம் த கரண்ட் டைம் டு 24 hours. அதுதான் 1 day. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க வந்து ஏ டைம், சி டைம், எம் டைம். பேசிக்கலி வந்து நீங்கள் வந்து இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நெகேட் பண்ணலாம். இது வந்து நெகேட் பண்ண இதுனா வந்து இது இல்லாமல் எனக்கு வேறு ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டா. அடுத்து ஆர் சிம்பிள் ஒன்று, இல்லாட்டி இந்த ஃபைல் இல்லாட்டி இந்த ஃபைல் கொண்டு வா, இந்த ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு எதனா கொஸ்டின்லாம் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன கொஸ்டின் வேணுமோ அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.